வணக்கம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் செயல்படும் இபேக்ஸ் மென்பொருளில் பயிர்க்கடன், அதாவது கிராப் லோனை எப்படி உள்ளீடு செய்வது என்பது குறித்த இந்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாம் பயிர்க்கடன் கொடுப்பதற்கான 3 கட்ட படிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், எந்த ஒரு ப்ராடக்ட்டும் 3 படிநிலைகளை கொண்டது. முதலாவது கான்ஃபிகரேஷன், இரண்டாவது டாஸ்க்ஸ், மூன்றாவது ரிப்போர்ட்ஸ். அதே போல் இந்த வீடியோவில் நாம் கான்ஃபிகரேஷன் பகுதியில் ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, பேராமீட்டர்ஸ் எப்படி செட் பண்ணுறது, ஒரு ப்ராடக்டை மேப்பிங் எப்படி செய்வது, இன்ட்ரெஸ்ட் பாலிசி எப்படி கிரியேட் செய்வது போன்ற விஷயங்களை பார்க்குறோம். அடுத்ததாக டாஸ்க்ஸ் பணியில் ஒரு லேண்டை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்படி ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட லேண்டை டிக்ளேர் பண்ணுறது எப்படி, கிரெடிட் லிமிட் சேங்ஷன் பண்ணுறது எப்படி, ஃபைனலில் லோன் சேங்ஷன் பண்ணுறது எப்படி, லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நாம் பார்க்க இருக்கின்றோம். இறுதியாக ரிப்போர்ட்ஸில் அதர் ரிப்போர்ட்ஸ், சிஏஎஸ் ரிப்போர்ட்ஸ், எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ் ஆகிய இந்த 3 வகையான ரிப்போர்ட்ஸ்களையும் குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். பயிர்க்கடனுக்கான மென்பொருளை பார்ப்பதற்கு முன்னால் நாம் ஒரு 3 முக்கிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது பயிர் பருவங்கள். இந்த பயிர் பருவங்கள் இந்தியாவில் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று காரிஃப் பருவம், இரண்டாவது ராபி பருவம். இதில் இந்த காரிஃப் பருவம் என்பது ஜூலை மாதம் ஆரம்பித்து அக்டோபர் மாதம் முடியக்கூடிய பருவம். தமிழ்நாட்டில் இது தென்மேற்கு பருவமழையை நம்பி செய்யக்கூடிய விவசாயம் எல்லாம் இந்த காரிஃப் பருவம் என்று கீழ் வரும். நம்ம தமிழ் வார்த்தைகளில் சொல்லும்போது இது குறுவை, முன் சம்பா, சம்பா, பின் சம்பா, தாளடி ஆகிய பருவங்களை உள்ளடக்கியது. பட்டம் என்ற வகையில் பார்க்கும்போது இது ஆடிப்பட்டம் மற்றும் புரட்டாசி பட்டத்தை சார்ந்த பருவம். அடுத்தது ராபி. இது அக்டோபர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை இருக்கக்கூடிய பருவமாகும். இந்த பருவம் முழுவதுமாக வடகிழக்கு பருவமழையை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய பருவம். தமிழ் பருவங்களை பார்க்கும்போது இது பின்தாளடி, நவரை, சொர்ணவாரி, கார் எனப்படும் பருவங்களை உள்ளடக்கியது. பட்டம் என்று பார்க்கும்போது இது மார்கழி பட்டம், தைப்பட்டம் மற்றும் சித்திரை பட்டத்தை சார்ந்த பருவமாகும். அடுத்தது நாம் பார்க்க போவது ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ். ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் என்றால் எந்த மாவட்டத்தில் எந்த பயிருக்கு 1 ஏக்கருக்கு அதிகபட்ச தொகை எவ்வளவு கடன் கொடுக்கலாம் என்பதாகும். தமிழ்நாட்டில் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் எனப்படும் வேளாண் காலநிலை மண்டலங்கள் மொத்தம் 7 இருக்கின்றன. இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஜோன் என்ற கிளைமேட்டிக் ஜோனில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களில் நெல்லுக்கான 1 ஏக்கருக்கான கடன் அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேஷ் போர்ஷன் 26,900 ரூபாய், கைன் போர்ஷன் 7,600 ரூபாய், மொத்த கடன் தொகை 34,500 ரூபாய். அப்படி என்றால் என்னன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயிர் செய்யக்கூடிய ஒரு விவசாயி 1 ஏக்கருக்கு அதிகபட்சமாக 34,500 ரூபாய் நெல் பயிரிடுவதற்காக கடன் வாங்கலாம் என்பதாகும். இந்த ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் மாநில அளவிலான குழுவால் நிர்ணயிக்கப்பட்டு டிஎன்எஸ்சி வங்கியால் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படுகிறது. இதை மாநில அளவில் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னால் டிஎன்எஸ்சி வங்கியினுடைய வெப்சைட் இங்கே கொடுத்துருக்குறோம். அதில் டவுன்லோட்ஸில் இந்த ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்ற பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டால் நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து பயிர்களுக்குமான பயிர்க்கடனுக்கான உச்ச வரம்பு தொகை இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது லேண்ட் மெஷர்மெண்ட், அதாவது நில அளவுகள். 1 சென்ட் என்பது 435.56 சதுர அடி. 1 ஏக்கர் 100 சென்ட்டுகளை கொண்டது. 1 ஹெக்டேர் 2.47 ஏக்கர்களை கொண்டது. இது தமிழ்நாட்டில் நாம் உபயோகப்படுத்தும் நில அளவு முறைகளாகும்.
பட் இந்தியாவில் சில மாநிலங்களில் குண்டாஸ் என்ற ஒரு வகையான நில அளவுகளை பயன்படுத்துகிறார்கள். ஒரு குண்டாஸ் என்பது 1089 சதுர அடி. நம்ம ஏக்கரில் கணக்கு பண்ணணும் அப்படின்னா 40 குண்டாஸ் சேர்ந்தது ஒரு ஏக்கர். இந்த நில அளவுகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் எந்த நில அளவுகள் கொடுத்தாலும் அதை நாம் ஏக்கர் மற்றும் சென்டாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த ERP மென்பொருளில் ஏக்கர் மற்றும் சென்ட் முறையிலான அளவீடுகள் மட்டுமே உள்ளீடு செய்யப்படுகின்றன. இப்பொழுது நாம் இபேக்ஸ் மென்பொருளுக்குள்ளே எப்படி கான்ஃபிகர் செய்வது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நாம் ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதற்கு இந்த கான்ஃபிகரேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். அதற்குள்ள லோன்ஸ், அதற்குள்ள ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ். இப்போது இந்த இடத்துல ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், இங்கே நாம் நார்மல் KCC அப்படின்றத செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் செய்தவுடன் என்னென்ன கிராப்ஸு இருக்குது, அதில் ராபி பருவத்துக்கும் காரிஃப் பருவத்துக்கும் கேஷ் எவ்வளவு, கைண்ட் எவ்வளவு அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம மென்பொருளில் நிலத்தினுடைய அளவுகள் எல்லாமே ஏக்கர்ஸ் மற்றும் சென்ட்டுகளில் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் என்பது ஒரு ஏக்கருக்கு அந்த பயிருக்கு கேஷ் காம்போனண்ட் எவ்வளோ, கைண்ட் காம்போனண்ட் எவ்வளோ அப்படின்றத நாம் கொடுக்குறோம். மற்ற மாநிலங்களில் ராபி பருவத்துக்கு ஒரு ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸும் காரிஃப் பருவத்திற்கு ஒரு ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸும் இருக்கும். பட் தமிழ்நாட்டில் ஒரு நிதியாண்டு முழுவதும் ஒரே ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் மட்டும்தான். அதனால் இது ரெண்டுத்துலேயும் நாம் ஒரே அமௌண்ட்டை கொடுத்துட்டா போதும். ஏற்கனவே கொடுத்துருக்கிறது நம்ம மாற்றணும் அப்படின்னா இங்கே எடிட்டில் போய் நம்ம மாற்றிக்கலாம். புதுசாக நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த கூட்டல் குறியீடை அழுத்தி நாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன கிராப் இருக்குது, பனானா அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். எந்த டேட்லேருந்து எஃபெக்டிவ் இங்கே வந்துடுது. ராபி பருவத்துக்கு என்ன அமௌண்ட்டு, கைன் போர்ஷன் எவ்வளோ, காரிஃப் பருவத்துக்கும் அதே தான். இதை நம்ம கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் சேவ் ஆகிடும். டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் பேராமீட்டர்ஸ் எப்படி கான்ஃபிகர் செய்வது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு இந்த கான்ஃபிகரேஷன் பட்டன், அதில் லோன்ஸ், அதில் மாடிஃபை லோன் பேராமீட்டர்ஸ். இதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸு நம்ம சங்கத்தில் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அது தேவைப்பட்டால் இதற்கு ஏற்ற மாதிரி நாம் மாற்றிக்கொண்டு இங்கே அப்டேட் அப்படின்றத கிளிக் செய்தால் போதும். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிவிடும். அடுத்ததாக நாம் ப்ராடக்ட் பர்பஸ் மேப்பிங் அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்கு கான்ஃபிகரேஷன், லோன்ஸ், ப்ராடக்ட் பர்பஸ் மேப்பிங் இதை கிளிக் பண்ணுறோம். இதில் ப்ராடக்ட் நார்மல் KCC அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். இந்த கான்ஃபிகரேஷன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நாம் ஏற்கனவே பயிர்க்கடன் கொடுத்து கொண்டிருக்கும் பயிர்கள் இங்கே இடது பக்கம் நமக்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை விட இன்னும் கூடுதலாக சில பயிருக்கு நாம் கடன் கொடுக்க வேண்டும் என்றால் அதனுடைய லிஸ்டிங்கை வலது பக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த பயிருக்கு நாம் கொடுக்கணுமோ அந்த பயிருடைய நேம் பக்கத்தில் நாம் டிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அப்படின்னு கொடுத்துட்டா அந்த பயிர் இங்கே ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நாம் ஆட் பண்ண கேபேஜ் இங்கே காமிச்சிருக்கு. இதுதான் இந்த மெனுனுடைய முக்கியத்துவம். இப்போது நாம் கான்ஃபிகரேஷனில் எப்படி இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு நாம் கான்ஃபிகரேஷன், லோன்ஸ், இன்ட்ரெஸ்ட் பாலிசி. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ண உடனே இன்ட்ரெஸ்ட் பாலிசிக்கான ஸ்க்ரீனிங் டிஸ்பிளே ஆகுது. இதில் நம்ம ப்ராடக்ட் நார்மல் KCC, அப்புறம் பாலிசி கோட் டர்மரிக்னு கொடுத்துருக்காங்க. இதில் நாம் எந்த டேட்டில் இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை நாம் மாற்ற போகிறோம் அப்படின்றத இங்கே கொடுக்கலாம். ஏற்கனவே இந்த டர்மரிக்கு இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. எப்படி இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே சில வீடியோவில் பார்த்துருக்கோம். அதே அடிப்படையில்
இதுலேயும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நாம் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். அடுத்தது டாஸ்க்ஸ். ஒரு கிராப் லோனை கொடுக்கணுன்னா என்னென்ன மெனுஸ்லாம் நாம் உபயோகப்படுத்தணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முதல்ல நாம் இந்த டேஷ்போர்டில் லோன்ஸ் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். அது முதல்ல லேண்ட் டிக்ளரேஷன். ஏற்கனவே லேண்ட் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக இந்த ஸ்க்ரீன் போகலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் ஒரு உறுப்பினருடைய அட்மிஷன் நம்பரை டைப் பண்ணுறோம். இவருக்கு ஏற்கனவே லேண்ட் டீட்டெயில்ஸ் அடிக்கலை. லேண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் அவைலபிள் ஃபார் திஸ் அட்மிஷன் நம்பர். இங்கே நாம் ஓகே கிளிக் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் லேண்ட் டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுறோம். பண்ண உடனே நாம் மெம்பர்ஷிப் வீடியோவில் பார்த்தோம். ஒரு மெம்பருக்கு எப்படி லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அந்த மெனு இங்கே நமக்கு காமிக்குது. இப்போ நம்ம உறுப்பினருடைய எண்ணை அடிக்கிறோம். அடித்த உடனே அவருடைய டீட்டெயில்ஸ் இங்கே காமிக்குது. இங்கே நாம் இந்த கூட்டல் குறியீடை அழுத்துகிறோம். அழுத்தின உடனே அவருடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் இதில் சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஸ்டார் இருக்கக்கூடிய ஃபீல்டு எல்லாமே கம்பல்சரி ஃபீல்ட்ஸ், அது எல்லாமே ஃபில்அப் பண்ணணும். வில்லேஜ், நாம் ஒரு வில்லேஜ் செலக்ட் பண்ணுறோம். சர்வே நம்பர் வித் எக்ஸ்டென்ஷன். ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் தனித்தனியாக லேண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கறது நல்லது. அவர் ஃபியூச்சரில் ஒவ்வொரு சர்வே நம்பர்லேயும் வேறு வேறு பயிர் செய்யும்போது நமக்கு ஆட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டோட்டல் லேண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். நம்முடைய நில அளவுகள் எல்லாமே ஏக்கர்ஸ் அண்ட் சென்ட்டில் தான் நம்ம கொடுக்குறோம். நாம் 2 ஏக்கர் 50 சென்ட் அப்படின்னு கொடுக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 100 சென்ட் ஒரு ஏக்கர். லேண்ட் வேல்யூ, ஒரு ஏக்கருக்கு அந்த லேண்ட் என்ன வேல்யூ போகுது, நம்ம ஒரு 5 லட்சம் கொடுப்போம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது கால்குலேட் ஆகிடுச்சு. அடுத்தது கல்டிவேபிள் லேண்ட். அவருடைய மொத்தம் லேண்டு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அதில் அவர் எத்தனை ஏக்கரில் பயிர் செய்ய போகிறார் அப்படின்றது இங்கே நம்ம கொடுக்கணும். இது நாம் அதே 2 ஏக்கர் 50 சென்ட்டுன்னு கொடுத்துடலாம். அப்புறம் லேண்ட் ஓனர்ஷிப், இது ஓனர் கொடுத்துட்றோம். நேச்சர் ஆஃப் ஓனர்ஷிப் பட்டா. சாயில் டைப், அந்த ஊரில் என்ன சாயில் டைப் இருக்கோ அந்த சாயில் டைப். லேண்ட் டைப், இதில் நாம் 2 பார்க்குறோம், வெட்டு அண்டு ட்ரை. வெட்டு அப்படின்னா நம்ம தமிழில் நன்சை நிலம் அல்லது நஞ்சை நிலம் சொல்லுவோம். ட்ரை அப்படின்னா புஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை புன்சை நிலம்னு சொல்லுவோம். நாம் இதை வெட் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இரிகேஷன் டைப் போர்வெல் கொடுத்தோன்னா போர்வெல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. தேவை நம்மக்கிட்ட டேட்டா இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி நாம் சேவ் அப்படின்னு கொடுத்துடலாம். லேண்ட் டீட்டெயில் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ அவருடைய ஒரு சர்வே நம்பர் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இன்னொரு சர்வே நம்பர் அவர் இருக்குது அப்படின்னா நாம் இங்கே ப்ளஸ் பட்டன் அழுத்துறோம். அதே போல் அவருக்கு அந்த கிராமத்தில் சர்வே நம்பர் கொடுக்குறோம். டோட்டல் லேண்டு 1 ஏக்கர், இதனுடைய வேல்யூ 5 லட்சம். ஸோ கல்டிவேபிள் லேண்ட் 1 ஏக்கர், ஓனர்ஷிப் ஓனர், நேச்சர் ஆஃப் ஓனர்ஷிப் பட்டா லேண்ட், சாயில் டைப் நம்ம எல்லாம் அப்படியே கொடுத்துடலாம். இரிகேஷன் டைப் போர்வெல் கொடுத்துட்டு நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்துட்றோம். லேண்ட் டீட்டெயில் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ அவருடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கு மொத்தம் 3.50 ஏக்கர் இருக்குது. அதனுடைய வேல்யூ எங்கே இருக்குது, இது எல்லாமே நம்ம கொடுத்த டேட்டா இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதுதான் ஒரு உறுப்பினருடைய லேண்ட் ரெக்கார்ட்ஸை நாம் இந்த இபேக்ஸ் மென்பொருளில் ஏற்றும் முறை. இப்பொழுது நாம் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அடுத்தது
எந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய லேண்டை டிக்ளேர் செய்து அதற்கு பயிர்க்கடன் வாங்க போகிறார் அப்படின்றத நாம் இப்போ உள்ளீடு செய்யணும். அதற்கு இங்கே லேண்ட் டிக்ளரேஷன் அப்படின்றத கிளிக் செய்கிறோம். அதில் உறுப்பினருடைய எண்ணை உள்ளீடு செய்கிறோம். அவருக்கு இப்போது 4 ஏக்கர் லேண்டு இருக்குது. அதில் இன்னும் 3.50 ஏக்கர் 2 சென்ட்டு பயிர் வைக்கலாம். இப்போ நாம் அதுக்கான நிலத்தை நாம் உள்ளீடு செய்கிறோம். இங்கே கூட்டல் குறியீடு, இதில் ப்ராடக்ட் நார்மல் கேசிசி, கிராப் பனானான்னு இருக்குது, வில்லேஜு, சர்வே நம்பர் 2.50 ஏக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. இதில் லேண்ட் டிக்ளேர்டு, இதை நாம் 2 ஏக்கர் அப்படின்னு கொடுக்கலாம். லேண்டு வேல்யூ 5 லட்சம், மொத்தம் 10 லட்சம் இந்த லேண்டினுடைய மதிப்பு. இதை நம்ம உள்ளீடு செய்து இங்கே சேவ் அப்படின்றத கிளிக் செய்கிறோம். டேட்டா சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்ததாக நாம் டிக்ளேர் பண்ண லேண்டுக்கு எப்படி கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு இங்கே லோன்ஸ் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். அதில் கிரெடிட் லிமிட். இப்போ நாம் இதில் எந்த வில்லேஜ், என்ன ப்ராடக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். இங்கே ஆல் மெம்பர்ஸ் இருக்குது. வியூவை கிளிக் பண்ணுறோம். இந்த வியூவில் எந்தெந்த உறுப்பினர்கள் நம்ம லேண்டு டிக்ளேர் பண்ணமோ அவங்க எல்லாருடைய விவரங்களும் இங்கே லிஸ்ட் பண்ணோம். நாம் எந்த உறுப்பினருக்கு இப்போது சேங்ஷன் பண்ண போகிறோமோ அங்கே நம்ம டிக் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இங்கே பார்க்கும்போது கேரிஃபில் என்ன ரேட்டு, எலிஜிபிலிட்டி அமௌண்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேரிஃபில் 2 ஏக்கருக்கு 1,60,000 ரூபாய் கேஷு, 40,000 ரூபாய் கைண்ட் அப்படின்னு இருக்குது. நாம் அதை அப்படியே கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்துட்றோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த கிரெடிட் லிமிட்ன்றது அந்த சொசைட்டி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கடன் அளவு. இதை நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்துட்றோம். டேட்டா சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போது இந்த கிரெடிட் லிமிட் மூலம் ஒரு உறுப்பினருக்கான கடன் தொகை அந்த சொசைட்டினால் ரெக்கமெண்ட் செய்யப்பட்டு விட்டது. அடுத்ததாக நாம் கிரெடிட் லிமிட் சேங்ஷன் செய்ததுக்கப்புறம் அந்த லோனை சேங்ஷன் பண்ணணும். அதற்கு நாம் இங்கே ட்ராயல் சேங்ஷன்ஸ் அதை கிளிக் பண்ணுறோம். அந்த மெனுனுடைய நேம் இங்கே பார்த்தீங்கன்னா சேங்ஷன்ஸ் கிராப் அப்படின்ட்டுருக்கு. இப்போ நாம் கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ண லோனுக்கான சேங்ஷன் எப்படி செய்வது அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு நம்ம இங்கே ப்ராடக்டை செலக்ட் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு வியூ. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த உறுப்பினருக்கு கிரெடிட் லிமிட் கொடுத்தோம் இல்லைங்களா, அது இங்கே நம்ம டிக் பண்ணிடுறோம். டிக் பண்ணிவிட்டு ஏதாவது நம்ம ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்தால் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கீமில் நம்ம SAO அப்படின்னு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிடுறோம். அடுத்தது பேங்க் லெவல் ரெக்கமெண்டேஷன், DCCB என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இதே அமௌண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எந்த விதமான மாற்றங்களும் செய்ய தேவையில்லை. நம்ம காரிஃப் பருவத்துக்காக கொடுக்குறோம். ஸோ ராபி பருவத்துக்கு 0 என்று இருந்தாலே போதும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணணும். டேட்டா சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்பொழுது நாம் இந்த லோன் சேங்ஷனுடைய இறுதி பகுதியான லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். அதற்கு இந்த லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் என்ற ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். இப்போ நாம் உறுப்பினருடைய எண்ணை உள்ளீடு செய்கின்றோம். ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் நார்மல் KCC, வவுச்சர் டைப் ட்ரான்ஸ்ஃபர். காரணம், நாம் இந்த பயிர்க்கடன் எல்லாமே DMR அக்கௌண்ட் அல்லது DCCBயில் இருக்கக்கூடிய KCC SB அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதன் மூலமாக தான் கொடுக்குறோம். அதனால் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண உடனே
ஜெனரேட் நியூ பேட்ச். இங்கே பேட்ச் ஐடி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது வியூ, இந்த உறுப்பினருடைய விவரங்கள் இங்கே காண்பிக்கப்படுகிறது. கேஷ் போர்ஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை நம்ம இங்கே உள்ளீடு செய்யலாம். கொடுத்துட்டு இங்கே கீழே வெரிஃபை அண்ட் கன்ஃபார்ம், சேவ். டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்தது FAS. இதில் ப்ரிப்பேர் வவுச்சர், அதர் ட்ரான்ஸ்ஃபர், ஜெனரேட் நியூ பேட்ச். ஸோ ஏற்கனவே இந்த க்ரியேட் பண்ண பேட்ச் இங்கே காமிக்குதில்ல, இதை செலக்ட் பண்ண உடனே அந்த பேட்ச் ஐடி இங்கே ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நாம் டெபிட் பண்ணிட்டோம். இப்போ கிரெடிட் கொடுக்கணும். அதுக்கு இந்த கூட்டல் குறியீட்டினை கிளிக் செய்கிறோம். இந்த லெஜரில் KCC லோன்ஸ் டிரான்சிட் அக்கௌண்ட் அப்படின்னு இந்த சொசைட்டியில் ஹெட்டு க்ரியேட் ஆகிருக்கு. ஒவ்வொரு சொசைட்டிலையும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்ன நேம் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே நாம் KCC லோன்ஸ் டிரான்சிட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நரேஷன் KCC மெம்பர் ஐடி அப்படின்னு நம்ம நரேஷன் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை உள்ளீடு செய்கிறோம். உள்ளீடு செய்த பிறகு கீழே நம்ம சேவ். வவுச்சர் ப்ரிப்பேர் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ இந்த வவுச்சர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. KCC லோன்ஸு KCC டிரான்சிட் அக்கௌண்ட் கொடுத்துட்டோம். இதை நம்ம தேவைப்பட்ட பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஓகே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு FAS இதில் பாஸ் வவுச்சர் இல்லாமல் பெண்டிங் வவுச்சர்ஸை கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த தேதியில் இருக்கக்கூடிய இந்த வவுச்சரை நம்ம கிளிக் பண்ண உடனே இங்கே டெபிட் அண்ட் கிரெடிட் டீட்டெயில்ஸ் காமிக்கும். இந்த லோன் அக்கௌண்ட்னுடைய டெபிட் மற்றும் கிரெடிட் டீட்டெயில்ஸ் காமிக்குது. இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே நம்ம போஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே இந்த லோன் டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். கைன் போர்ஷனுக்கு நாம் மெர்ச்சன்டைஸ் மெனு மூலம் ஃபெர்டிலைசர் சேல்ஸ் மூலம் இதை நாம் உறுப்பினர்களுக்கு கொடுக்கலாம். இறுதியாக ரிப்போர்ட்ஸ் பகுதியை நம்ம பார்க்கலாம். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் என்ற பட்டனை அழுத்துகிறோம். இதில் அதர் ரிப்போர்ட்ஸ், காமன் அக்கௌண்டிங் சிஸ்டம் ரிப்போர்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட்ஸ் அப்படி ஆகிய ரிப்போர்ட்ஸ்கள் இருக்குது. நமக்கு எந்த ரிப்போர்ட்ஸ் வேணுமோ அந்த ரிப்போர்ட்ஸை நாம் செலக்ட் பண்ணி அதுக்கு தேவையான பேராமீட்டர்ஸை உள்ளீடு கொடுத்து அது வரக்கூடிய PDF ஃபைல்ஸை நாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதுவரை இந்த வீடியோவில் நாம் இபேக்ஸ் ERP மென்பொருளில் பயிர்க்கடனை எப்படி அளிப்பது என்பது குறித்து விரிவாக பார்த்தோம். இதில் கான்ஃபிகரேஷன் பார்ட்டில் ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ், பேராமீட்டர்ஸ், ப்ராடக்ட் பர்பஸ் மேப்பிங், இன்ட்ரெஸ்ட் பாலிசி ஆகிய விவரங்களை பார்த்தோம். அதற்கு முன்னதாக பயிர் பருவங்கள் ராபி காரிஃப் அப்படின்னா என்ன, எந்தெந்த மாதங்களில் அந்த பருவங்கள் இருக்கின்றன, மற்றும் ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் என்றால் என்ன, அதை எப்படி டவுன்லோட் செய்வது, மற்றும் லேண்ட் மெஷர்மெண்ட் சென்ட், ஏக்கர், ஹெக்டேர், குண்டாஸ் அப்படின்னா என்ன அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக டாஸ்க்ஸ் வகையில் ரெஜிஸ்டர் லேண்ட், லேண்ட் டிக்ளரேஷன், கிரெடிட் லிமிட், சாங்ஷன்ஸ் கிராப் மற்றும் இறுதியாக அந்த கடனை எப்படி டிஸ்பர்ஸ் செய்வது, அதாவது லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆகிய விவரங்களை பார்த்தோம். இறுதியாக ரிப்போர்ட்ஸ், அதர் ரிப்போர்ட்ஸ், CAS ரிப்போர்ட்ஸ் மற்றும் MIS ரிப்போர்ட்ஸ் ஆகியவற்றை நாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.